அவசர இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக உயிருள்ள மனித இதயம் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவ நேரமான கோல்டன் ஹார் விதிகளின்படி தகுந்த நேரத்தில் தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு விரைவாக கொண்டுவரப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தானமாக பெறப்பட்ட இதயத்தை சுமந்து வந்த ஹெலிகாப்டர் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவ கல்லூரி வளாகத்தில் மதியம் 3:45 மணியளவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதயத்தை விரைவாக கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இக்கல்லூரி வளாகம் ஒரு முக்கியமான தரையிறங்கு தளமாக, அதாவது லேண்டிங் சோனாக செயல்பட்டதுடன் மிகவும் உதவியாக இருந்தது என கூறப்படுகிறது. கல்லூரி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் ஒருங்கிணைப்புடன் மிக குறுகிய காலத்தில் அங்கு ஹெலிகாப்டர் இறங்குதள வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தரையிறங்கிய உடனேயே இதயம் மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவசர மாற்று அறுவை சிகிச்சைக்காக சென்னையில் அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பசுமை வழித்தடத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த உறுப்பு தானம் செய்தவர் தஞ்சாவூரைச் சேர்ந்த 19 வயது இளைஞர். அவர் மூளைச்சாவு அடைந்ததால் 2 மணி நேரத்தில் தஞ்சாவூரில் இருந்து சென்னை கொண்டு வரப்பட்டது. இதனை பெறுபவர் கடும் இதய செயலிழப்பு பாதிப்பிற்கு உள்ளான கோவாவைச் சேர்ந்த 30 வயது நோயாளி ஆவார். டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் ஆம்புலன்ஸ் அவசரமாக தரையிறங்குவதற்கான முழு நடவடிக்கைகளும் கல்லூரியின் செயலர் அசோக் குமார் முத்ரா, முதல்வர் சந்தோஷ் பாபு மற்றும் தனியார் மருத்துவமனையின் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பு குழுவின் செயல்பாடே இந்த முயற்சிக்கு உதவியது எனவும் கூறப்படுகிறது. மருத்துவ அவசர காலங்களில் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு தனது மைதானத்தை ஹெலிபேடாக பயன்படுத்த அனுமதி அளித்த வைஷ்ணவ கல்லூரி நிர்வாகம், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தியது பாராட்டுக்களை குவித்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.